தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் இறந்தவர்களை எந்த திசை நோக்கி படுக்க வைப்பது என்பதை பற்றி சிந்திக்க போகிறோம். வழக்கமாக ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை எந்த திசை நோக்கி படுக்க வைக்கிறது அப்படின்னு பெரிய சிக்கலாக போயிடும். இப்போ வழக்கமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தெற்கு நோக்கி படுக்க வைக்கணும் அப்படின்னு. ஏன் தெற்கு நோக்கி படுக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த பிதிர் உலகம் இறந்தவருடைய உலகம் தெற்கில் இருக்கின்றது. அதனால் தெற்கு திசையை நோக்கி அந்த உடலை படுக்க வைத்தால் அவர்கள் நேராக அந்த பிதிர் உலகத்திற்கு சென்று விடுவார்கள், அல்லது இறந்தோர் உலகத்திற்கு சென்று விடுவார்கள் என்று சொல்கின்றார்கள். அப்போது நாம் இந்த உடம்பை எப்படி படுக்க வைக்கிறோம், எத்திசை நோக்கி படுக்க வைக்கிறோங்கிறத பொறுத்து தான் அந்த உயிர் போகுமா, அல்லது உயிர் இயல்பாக போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்து விடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி தெற்கு நோக்கி படுக்க வைத்தால் அது பிதிர் உலகத்திற்கு போகும் என்பது ஒரு நம்பிக்கை தானே ஒழிய, நாம் படுக்க வைக்கிறத வைத்து தான் அந்த உயிர் போகும் என்பது கிடையாது. இப்போ சில வேளையில் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெற்கு நோக்கி படுக்க வைக்கிறது வசதி இருக்காது. தெற்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் குளியல் அறையோ அல்லது கழிப்பறையோ இருக்கும், ஒரு சின்ன வீடாக இருக்கும். அவங்களுக்கு படுக்க வைக்க வசதியே இல்லாமல் இருக்கும், அந்த உடலை கிடத்ததுக்கு வசதி இல்லாமல் இருக்கும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இறப்புக்கு வருகின்றவர்கள் அமர்ந்து இறந்தோருக்காக இந்த பிரார்த்தனை செய்வது அல்லது கூட்டு வழிபாடு செய்வதற்கு ஏற்ப நாம் கிடத்துவது தான் சிறப்பு. இல்லை தெற்க வைக்க தான், தெற்கு நோக்கி தான் படுக்க வைக்கணும், தெற்கு நோக்கி தான் படுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் சில வேளையில் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கலான சூழ்நிலையாக இருக்கும். ரொம்ப இடுக்கில் ஆளுங்க ஒரு இறுதி அஞ்சலி செலுத்த முடியாத சூழ்நிலையில் இப்படிலாம் சூழ்நிலை ஏற்படும். வீட்டில் கேட்டால் இல்லைங்க, தெற்கில் தான் படுக்க வைக்கணும், தெற்கில் தான் படுக்க வைக்கணும். உடம்பு எப்படி படுக்க வச்சுமோ அதை வைத்து போகாதுங்க. உயிர் இறைவனிடத்தில் இறைவன் குறிப்பிட்டபடி இறைவன் கூப்பிடுகின்ற போது அவரவருடைய நல்வினை தீவினைக்கு ஏற்ப எந்த உலகத்திற்கு போக வேண்டும் என்பதை பெருமான் உறுதி செய்து பெருமான் உயிரை எடுத்துக்கொள்வார் இல்லைங்களா. நாம் படுக்க சரி மாற்றி வச்சிட்டோமா, தெற்கு திசை இல்லாமல் இப்போ வடக்கு திசை நோக்கி அந்த உடலை கிடத்திட்டோம்னா அந்த உயிர் இறந்தவர் உலகத்திற்கு போகாதா என்று கேட்டால் அப்படியல்ல. அது வெறும் நம்பிக்கையாகத்தான் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் கூட சிலர் கேட்டிருக்கிறாங்க, இந்த இறந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள இந்த கை காலெல்லாம் சேர்த்து வச்சு கட்டிடுறாங்களே, அது எதுக்குன்னு கேட்குறாங்க. கட்டாமல் விட்டுறலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க, கட்டாமல் விட்டுட்டோம்னா நம்ம சுடுகாட்டில் கொண்டு போய் புதைச்சிட்ட பிறகு அதை என்ன செய்யுமா மறுபடியும் எழுந்து வந்துடும். இது போன்றதெல்லாம் பெரிய பெரிய எல்லாம் கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது எதற்காக இறந்தவர்களுடைய இந்த கை ரெண்டு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெருவிரல், கையுடைய ரெண்டு பெருவிரலை வயிற்று பகுதியில் வைத்து கட்டி விடுவார்கள். பிறகு ரெண்டு கால் பெருவிரலுடைய கால் ரெண்டையும் விரல்கள் ரெண்டையும் சேர்த்து கட்டிடுவாங்க. எதுக்கு இப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி சேர்த்து கட்டலைன்னா கை விரித்தபடியே அப்படியே பக்கவாட்டில் கிடந்து விரைத்து போயிடும். 10 மணி நேரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா முற்றாக விரைத்து போயிடும். அதை தூக்கி என்ன செய்ய முடியாது, இப்போல்லாம் பெட்டிக்குள்ளே வைக்கிறோம் இல்லைங்களா, அப்படி வைக்க முடியாது. அதுக்கு மேலே இறந்தவருடைய கைகள் அப்படி விரிந்து கிடந்துச்சுன்னா, அப்படி அகண்டு கிடந்துச்சுன்னா பார்ப்பதற்கு நன்றாக இருக்காது. அதற்காக என்ன செய்தார்கள், உறங்குவது போல அப்படியே கையை எடுத்து வயிற்றின் மேலே வச்சு ரெண்டு பெருவிரலையும் அப்படியே காலையும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது விரிஞ்சு போயிடும். அப்போ அது ரெண்டையும் சேர்ந்து இருக்கிறது போல அது விரைப்பதற்கு முன்னாகவே கட்டி விடுவாங்க. அதில் சில பேர் கேள்வி கேட்பாங்க, சரிங்க எதனால் கட்டுறது அப்படின்னு. முன்பு காலத்தில் பார்த்தீங்கன்னா வேட்டியில் ஒரு வெள்ளை துணியை எடுத்து என்ன பண்ணுவாங்க, கிழித்து கட்டுவாங்க. அப்போது வேட்டியில் தான் கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு வழக்கமாக கொண்டு விட்டார்கள். அப்போ என்ன செய்வாங்க, வேட்டியில் ஒரு துணியை கிழித்து அந்த விரல்கள் ரெண்டு பெருவிரல்களையும் காலில் ரெண்டு பெருவிரல்களையும் கட்டுவார்கள். அதில் கொஞ்சம் பேர் கேட்பாங்க, சரி கட்டும்போது எத்தனை முடிச்சு போடணும் அப்படின்னு. இறுக்கமாக கட்ட வேண்டும் என்பது தான் கருத்தை ஒழிய அதில் எத்தனை முடிச்சு போடணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எதற்கெடுத்தாலும் அச்சம், எதற்கெடுத்தாலும் குழப்பம், இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, எல்லாவற்றையும் பெருமான் நமக்கு இருந்து செய்து கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறதுல
நமக்கு உறுதி இல்லாதனால தான் எதை எடுத்தாலும் நமக்கு அச்சமாக இருக்கின்றது. அடுத்து அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றினுடைய உண்மையை நாம் தெரிஞ்சு கொள்ளாதனால தான் எதற்கு எடுத்தாலும் அச்சமாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எத்தனை முடிச்சு போடுறது அப்படின்னா, அந்த கை இறுக்கமாக இருக்கிறதுக்கு எத்தனை முடிச்சு வேணும்? ஒரு முடிச்சு போட்டால் இறுக்கமாக இருக்குமானா இருக்காது. அப்போ ஒன்றுக்கு அதிகமான முடிச்சு தான் நம்ம போட வேண்டியிருக்கின்றது. அது இறுக்கமாக இருக்க வேண்டும் என்று முடிச்சு போட வேண்டியிருக்கின்றது. அப்போ அதனால தான் அந்த கை கால்களை, இறந்தவருடைய கை கால்களை, அந்த விரல்களை சேர்த்து கட்டுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அது ஒரு பெரிய சடங்கு கிடையாதுங்க. பெட்டிக்குள்ளே வைப்பதற்கு, பாடையில் வைப்பதற்கு, பார்ப்பதற்கு நன்றாக இருப்பதற்காகத்தான் அப்படி செய்கிறார்கள். சில வேளையில் பார்த்தீங்கன்னா இப்படி தாடையோடு சேர்த்து தலையில் கட்டியிருப்பாங்க. அது ஏன் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இறந்தவுடனே அந்த தாடை ஆணு திறந்து போயிருங்க. அப்போது அந்த அது அப்படியே விரைத்து போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, இந்த தாடையை தொங்கி போய் விடாமல் அப்படியே சேர்த்து தலையில் ஒரு முடிச்சு போட்டு கட்டிடுவாங்க. அது ஒரு அந்த உடல் குளிர்ந்த பிறகு அது அப்படியே இறுகி கொள்ளும். இருக்குன்னா நல்லா வாய் அப்படியே மூடின போல இருக்கும். அது இறந்தவருடைய வாய் திறந்திருந்தால் பார்ப்பதற்கு நல்லா இருக்காது இல்லைங்களா? சில வேளையில் அச்சப்படக்கூடியதாக கூட இருக்கும். அதனால தான் தலையில் துணி கட்டுறாங்க. இன்னும் சில வேளையில் பார்த்தீங்கன்னா இந்த வாயில் துணி கட்டியிருப்பாங்க பாருங்கள். முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலை பாக்கை இடித்து வச்சு, வெற்றிலை, சுண்ணாம்பு, பாக்கு இதெல்லாம் எடுத்து இடித்து வாயில் வச்சு கட்டிடுவாங்க. அது எதற்கு கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயிலிருந்து கிருமி வெளியாகக்கூடாது. உடம்பு குளிராக உடம்பிலிருந்து கிருமியெல்லாம் வெளியாகும் பாருங்கள். அதனால் வெற்றிலை, சுண்ணாம்பு இதெல்லாம் இடித்து வாயில் வச்சுருவாங்க. அது ஒரு நல்ல ஒரு கிருமி கொல்லி. இன்னும் கூட சில வேளையில் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நவீன முறையில் இந்த வாயில் உதடில் வந்து கம் போட்டுறாங்க, பசை போட்டுறாங்க. இப்போ வாய் திறக்காமல் செஞ்சு வச்சிடுறாங்க. முன்பு காலத்தில் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, இந்த கண் திறந்திருந்தால் கண் வழியாக கிருமிகள் வெளியாகும்னு சொல்லி இந்த மஞ்சளை என்ன செய்வாங்க, கண்ணில் அப்பி வச்சுருவாங்க. மஞ்சளை வந்து அப்பி வைக்கிறது. இப்போ கண் திறந்து இறந்து போயிட்டால் அப்படி செய்வாங்க. அப்படி நல்லா மூடி இருந்தால் அப்படி செய்ய தேவையில்லை. ஏன்னா கண் மூடிடுச்சு இல்லைங்களா? இப்போ கண்ணு கூட இந்த பசை வைக்கிறதெல்லாம் இருக்குன்ற. இப்போ கண் வழியாக கிருமி வெளியாகும். இப்போ காதில், மூக்கிலெல்லாம் பஞ்சு வச்சுருவாங்க. ஏன்னா காது, மூக்கு, வாய் இவற்றின் மூலமாக கிருமி வெளியாகும் அப்படின்னு சொல்லி. இன்னும் கூட சிலர் பார்த்திங்கன்னா, இறந்தவர்கள் நெற்றியில் மஞ்சளை என்ன செய்வாங்க, குழச்சி வச்சு அதுக்கு மேலே ஒரு நாணயம் வச்சுருவாங்க. முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 50 காசு அல்லது இந்த உலோகத்தாலான நாணயங்களை வைப்பார்கள். அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்த நெற்றி பொட்டு இருக்கின்றத, அது 3வது கண்ணுன்னு சொல்கிறோம். அந்த நெற்றி பொட்டின் வழியாக தீய ஆற்றல்கள் அந்த இறந்த உடம்புக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க என்ன செய்வாங்க, இந்த மஞ்சளை குழைத்து சரியாக அந்த நெத்தி பொட்டில் அந்த நரம்புகள் எல்லாம் கூடுகின்ற இடத்துல, நம்ம அந்த வசியப்படுத்தக்கூடிய இடத்துல மறைக்கின்ற வழக்கத்தை வைத்திருக்கின்றார்கள். அதுக்குள்ளே மேலே ஏன் நாணயத்தை வச்சாங்க உலோகத்தில்னா, அது வந்து மந்திரம் சொல்லி வைக்கிறது. சிவாய நம என்று சொல்லி அந்த உலோகத்தாலான காசை நெத்தி பொட்டில் வச்சா தீய ஆற்றல்கள், அது வந்து ஒரு மந்திர ஆற்றலாக இருந்து ஒரு தகடு போல இருந்து தீய ஆற்றலிலிருந்து அந்த இறந்தவர் உடலுக்குள்ளே, அந்த இறந்தவருடைய உடலுக்குள்ள தீய ஆற்றல்கள் பூந்து விடாமல் தற்காக்கும் என்பதற்காக அப்படி செய்து வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காசு வைக்கிறதெல்லாம் அவ்வளவா இல்லை. இருந்தாலும் அந்த பொட்டு, இந்த மஞ்சள், குங்கும, சந்தனம், திருநீர் போன்றெல்லாம் இப்போ வைக்கின்ற வழக்கத்தை நம்ம பார்க்குறோம். அப்படி ஒவ்வொன்றுக்கும் நமக்கு காரணம் இருக்கின்றது. இந்த காரணத்தை நாம் புரிந்து கொண்டு செய்தால்தான் எதற்காக அதை செய்கின்றோம் என்கின்ற செய்கின்றவர்களுக்கும் தெரியும். அடுத்து இறந்து கிடக்கின்றவர்களுக்கும் நாம் எதற்காக அதை செய்கின்றோம் என்று தெரிந்தால்தான் அதற்குரிய பலனையும் இறந்தவர்களுடைய உயிர் பெறும். நம்ம வழக்கமாக உடலுக்காகத்தான் எல்லாம் செய்கிறோம். இருந்தாலும் அந்த உயிருக்கு போய் சேர வேண்டும், இறந்தவருடைய உயிருக்கு போய் சேர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இவற்றையெல்லாம் செய்கின்றோம். ஆனால் பல வேளையில் பார்த்தீங்கன்னா, இந்த இதெல்லாம் சரியான செய்திகள் தெரியாமல் மூட நம்பிக்கைகள் நிறைய புகுந்து எதற்கெடுத்தாலும் இன்றைக்கு அச்சம், குற்றமாயிருமோ, தப்பாக போயிருமோ இப்படியே சிந்தித்து கொண்டு நாம் அலைமோதி கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த காணொளியெல்லாம் செய்யப்படுகின்றது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி.